சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. அதிமுக என்றென்றும் திராவிடத்தின் உறைவிடமாகவே திகழும் என்றும் பெரியாரையே இழிவுபடுத்திய கருணாநிதியின் திமுக தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. மக்களின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாத திமுக டேக் டைவர்ஷன் என்ற தனது வழக்கமான பாணியில் முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அதிமுக மீது அவதூறான கருத்துக்களை கூறி திசை திருப்ப நினைக்கிறது என அதிமுக ஐடி விங் விமர்சித்துள்ளது. திராவிடத்தை அழிக்க முருகா வா என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் திராவிடம் அழிந்து விடுமா என்றும், திராவிடம் என்ற கொள்கையை தான் யாராவது அழித்துவிட முடியுமா என்றும் அதிமுக கேள்விகளை எழுப்பியுள்ளது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்ற கொள்கையை யாரால் வீழ்த்த முடியும் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. பெரியார் அண்ணா வாழ்வியலில் வந்த கொள்கையை ஒரு மாநாடு சிதைத்து விடுமா என்ன? இல்லை, அப்படி நடக்கத்தான் அதிமுக விட்டுவிடுமா என அக்கட்சியின் ஐடி விங் கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் அதிமுக என்பதால் தான் கடவுள் பக்தியை பறைசாற்ற அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்ட மாநாட்டிற்கு இபிஎஸ் வாழ்த்து தெரிவித்தார் என அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே அந்த மாநாட்டில் அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டனரே தவிர எந்தவித அரசியல் நோக்கத்திலும் அல்ல என விளக்கம். அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என அதிமுக ஐடி விங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அந்த மாநாட்டில் பெரியார் அண்ணா ஆகியோர் பற்றி வெளிப்பட்ட வீடியோவை துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதற்கு அதிமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. உண்மையில் அப்படிப்பட்ட வீடியோ வெளியிடப்பட்டதாக தங்கள் கவனத்திற்கு வரவோ பார்க்கவோ இல்லை என்றும், மாநாடு முடித்து வந்த பிறகு இது பற்றிய செய்திகள் வாயிலாக தான் அறிந்ததாகவும் அதிமுக விளக்கமளித்துள்ளது. பெரியாரின் கோபம் எப்போதும் கடவுள் மீது அல்ல என்றும், கடவுளின் பெயரை சொல்லி சிலர் செய்த அரசியலால் ஏற்பட்ட ஜாதிய பேதங்கள் மீதுதான் என்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவரது தொகுதிக்கு உட்பட்ட பேரூராதீனத்தின் நூற்றாண்டு விழாவிற்கு கலந்து கொண்டதாகவும், RSS விழாவில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளதாக அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக என்றென்றும் திராவிடத்தின் உறைவிடமாகவே திகழும் என்றும், பெரியாரையே இழிவுபடுத்திய கருணாநிதியின் திமுக தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. மக்களின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாத திமுக டேக் டைவர்ஷன் என்ற தனது வழக்கமான பாணியில் முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அதிமுக மீது அவதூறான கருத்துக்களை கூறி திசை திருப்ப நினைக்கிறது என அதிமுக ஐடி விங் விமர்சித்துள்ளது. திராவிடத்தை அழிக்க முருகா வா என்ற ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் திராவிடம் அழிந்து விடுமா என்றும், திராவிடம் என்ற கொள்கையை தான் யாராவது அழித்துவிட முடியுமா என்றும் அதிமுக கேள்விகளை எழுப்பியுள்ளது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்ற கொள்கையை யாரால் வீழ்த்த முடியும் என அதிமுக கேள்வி. பெரியார் அண்ணா வாழ்வியலில் வந்த கொள்கையை ஒரு மாநாடு சிதைத்து விடுமா என்ன? இல்லை, அப்படி நடக்கத்தான் அதிமுக விட்டுவிடுமா என அக்கட்சியின் ஐடி விங் கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் அதிமுக என்பதால் தான் கடவுள் பக்தியை பறைசாற்ற அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்ட மாநாட்டிற்கு இபிஎஸ் வாழ்த்து தெரிவித்தார் என அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே அந்த மாநாட்டில் அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டனரை தவிர எந்தவித அரசியல் நோக்கத்திலும் அல்ல என விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என அதிமுக ஐடி விங் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அந்த மாநாட்டில் பெரியார் அண்ணா ஆகியோர் பற்றி வெளிப்பட்ட வீடியோவை துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதற்கு அதிமுக ஐடி விங் கண்டனம் தெரிவித்துள்ளது.
உண்மையில் அப்படிப்பட்ட வீடியோ வெளியிட்டதாக தங்கள் கவனத்திற்கு வரவோ பார்க்கவோ இல்லை என்றும் மாநாடு முடிந்து வந்த பிறகே இது பற்றிய செய்திகள் வாயிலாக தான் அறிந்ததாகவும் அதிமுக விளக்கம். பெரியாரின் கோபம் எப்போதும் கடவுள் மீது அல்ல என்றும் கடவுளின் பெயரை சொல்லி சிலர் செய்த அரசியலில் ஏற்பட்ட ஜாதிய பேதங்கள் மீதுதான் என்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவரது தொகுதிக்கு உட்பட்ட பேரூர் ஆதீனத்தின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டதாகவும் RSS விழாவில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளதாக அதிமுக IT விங் கூறியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக என்றென்றும் திராவிடத்தின் உறைவிடமாகவே திகழும் என்றும் பெரியாரையே இழிவுபடுத்திய கருணாநிதியின் திமுக தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என அதிமுக IT விங் தெரிவித்துள்ளது. மக்களின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாத திமுக டேக் டைவர்ஷன் என்ற தனது வழக்கமான பாணியில் முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அதிமுக மீது அவதூறான கருத்துக்களை கூறி திசை திருப்ப நினைக்கிறது என அதிமுக IT விங் விமர்சித்துள்ளது. திராவிடத்தை அழிக்க முருகா வா என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் திராவிடம் அழிந்து விடுமா என்றும் திராவிடம் என்ற கொள்கையைத்தான் யாராவது அழித்துவிட முடியுமா என்றும் அதிமுக கேள்விகளை எழுப்பியுள்ளது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்ற கொள்கையை யாரால் வீழ்த்த முடியும் என அதிமுக கேள்வி. பெரியார் அண்ணா வாழ்வியலில் வந்த கொள்கையை ஒரு மாநாடு சிதைத்து விடுமா என்ன? இல்லை, அப்படி நடக்கத்தான் அதிமுக விட்டுவிடுமா என அக்கட்சியின் IT விங் கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் அதிமுக என்பதால் தான் கடவுள் பக்தியை பறைசாற்ற அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்ட மாநாட்டிற்கு EPS வாழ்த்து தெரிவித்தார் என அதிமுக IT விங் விளக்கமளித்துள்ளது. தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே அந்த மாநாட்டில் அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டனரே தவிர எந்தவித அரசியல் நோக்கத்திலும் அல்ல என விளக்கம். அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என அதிமுக IT விங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அந்த மாநாட்டில் பெரியார் அண்ணா ஆகியோர் பற்றி வெளிப்பட்ட வீடியோவை துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அதற்கு அதிமுக IT விங் கண்டனம் தெரிவித்துள்ளது. உண்மையில் அப்படிப்பட்ட வீடியோ வெளியிடப்பட்டதாக தங்கள் கவனத்திற்கு வரவோ பார்க்கவோ இல்லை என்றும் மாநாடு முடித்து வந்த பிறகே இது பற்றிய செய்திகள் வாயிலாக தான் அறிந்ததாகவும் அதிமுக விளக்கம். பெரியாரின் கோபம் எப்போதும் கடவுள் மீது அல்ல என்றும் கடவுளின் பெயரை சொல்லி சிலர் செய்த அரசியலால் ஏற்பட்ட ஜாதிய பேதங்கள் மீதுதான் என்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவரது தொகுதிக்கு உட்பட்ட பேரூர் ஆதீனத்தின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டதாகவும் RSS விழாவில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளதாக அதிமுக IT விங் தெரிவித்துள்ளது.